டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேராம இருந்தீங்கன்னா மறந்துடாம சேர்ந்துக்குங்க. ரொம்ப முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்க்கையில ரொம்ப முக்கியமா பல இடங்கள்ல வந்து குளிர் வந்து கடுமையா இருக்கு. பல இடங்கள்ல குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போச்சு. நேற்றெல்லாம் ஊட்டியில வந்து 7.2 டிகிரி செல்சியஸ்ல குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. தருமபுரியில 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. அப்ப எந்த லெவலுக்கு குளிர் இருந்திருக்கும்னு நீங்க பாருங்க. ஊட்டில எல்லாம் கடுமையான பனிமூட்டம், தருமபுரியில தரைப்பகுதியில ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பல மாவட்டங்கள் வாரியாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா நேற்று வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போச்சு. பல இடங்கள்ல குளிர். குறிப்பா வந்து டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், உள் மாவட்டங்களா இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலுமே இரவு நேரங்கள்ல 20 டிகிரி செல்சியஸுக்கு கீழே பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. ரொம்ப முக்கியமா அப்ப மழை வந்து எப்ப பெய்யும், மழை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாத இறுதியில இருந்து உறுதியாகவே நமக்கு மழை உறுதியாக கிடைக்க போகுது. ஆனா பெரிய மழை கிடைக்காது. ஒரு மிதமான சாரல், தூறல், பெரிய மழை இல்ல. நமக்கு புயல் வந்தாதானே கனமழை எல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு பார்க்கையில தூறல், சாரல் இதெல்லாம் வந்து இந்த மாத இறுதியில குறிப்பா இந்த கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள். நமக்கு புத்தாண்டு 2026 புத்தாண்டுக்குள்ள குறிப்பா அந்த ஒரு டிசம்பர் 28, 29 இந்த தேதிகள்ல வானம் மேகமூட்டத்துடனும் ஆங்காங்கே தூறல் சாரலும் இப்படிதான் காணப்பட போகுது. 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பெரிய மழையெல்லாம் கிடையாது. தூறல் சாரல் அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு புயல் ஏதாவது வந்தாதான் கனமழை கிடைக்கும். அது வரைக்கும் இந்த குளிர் நீடிக்கும். இரவு நேரங்கள்ல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குளிர் வந்து ரொம்பவே கடுமையா இருந்துட்டு இருக்கு. இது மேலும் மேலும் நீடிக்க கூடும். தொடர்ந்து இந்த குளிர் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் இப்ப முக்கியமான செய்தி. அதனால நல்லா தெளிவா கேட்டுக்கணும். இந்த மாத இறுதியில டிசம்பர் 27ன்னு சொன்னேன். 27, 28, 29 இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக 24, 25, 26 தேதியில ஆங்காங்கே விட்டு விட்டு தூறல் சாரல்லாம் இருக்கலாம். பெரிய மழையெல்லாம் இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற மழையெல்லாம் வந்து இந்த மாத இறுதியில எப்பவுமே உங்களுக்கு தெரியும். டிசம்பர் இறுதினாவே நமக்கு பெரிய ஒரு தூறல் சாரல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் இருக்கும் புத்தாண்டுகள்லாம். அதே வேளையில நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு இது வரைக்குமே பெய்யல. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்யணும். அதே 42 தான் பெஞ்சிருக்கு. அதனால வந்து 20 தேதி ஆச்சு, டிசம்பர் 20. இனிமையாவது புயல் எதுவும் வரப்போதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மறந்துடாம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.